மதுவிலக்கு போராளி சசி பெருமாள் ஒருத்தர் இருந்தார். பயங்கரமாக அதுக்காக போராடிக்கிட்டு இருந்தார். அப்புறமா எங்கே போனாலும் விரட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பிரச்சனையில் இருந்தார். அப்போது ஒரு நண்பர் சிவராவ்னு ஒரு நண்பர், அவர் ஒரு மதுவிலக்கு போராளி. சார், சசி பெருமாள் உண்ணாவிரதம் இருக்கணும் சார், நீங்கள் உங்கள் வீட்டில் இடம் கொடுப்பீங்களா அப்படின்னாரு. அதுக்கு நாங்கள் வந்து இருக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டேன். உடனே நான் வீட்டெல்லாம் சுத்தப்பட்ட இடத்துல சுத்தப்படுத்தி அவர் எங்கள் வீட்டில் வந்து உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்தார். பயங்கரமான பரபரப்பாயிடுச்சு. பயங்கரமான பரபரப்பு. எல்லோரும் நல்ல கண்டு, வைகோபாலசாமி, சீமான், எல்லாம் டாக்டர் ராமதாஸ் நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குமரேந்திரன் கூட வந்தார். எல்லோரும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கருணாநிதி ஆட்டம் கொடுத்துட்டாரு. அப்போ வந்து ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர். உடனே கருணாநிதி ஒரு அறிக்கை விடுறாரு, இனிமேல் தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டார். உடனே மயிலை திரிஞ்சானன் ஒரு பத்திரிகை ஆசிரியர், அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், மோகன்ராஜ் கருணாநிதி சிக்னல் கொடுத்தா நம்ம ஜெயலலிதா வந்து தேடி வந்துடுவாங்க பாருங்கள் உங்களை அப்படின்ட்டு. அவர் அன்றைக்கி வந்து மகாத்மா காந்தி சிலைக்கிட்ட மனித சங்கிலி நடத்தினாங்க. நானும் போயிருந்தேன். நானும் ஏசியும் காந்தி சிலைக்கிட்ட நின்றுட்டு இருந்தோம். ஒரு 10 சோனியா அடிமைகள் அன்னை சோனியா வாழ்க, அன்னை ராஜீவ் வாழ்கன்னு கத்துனாங்க. ஏன்னா மதுவிலக்கு உண்ணாவிரதம் இருக்கிறவர் அவங்க வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு தானே சத்தியமூர்த்தி போகல டாய் அப்போ நாங்கள் வந்து கத்திட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே, இவன் சசி பெருமாள் நீங்கள் செத்து போனால் கூட ஜெயலலிதாவுக்கு தெரியாது, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ட்டேன். உடனே அவர் காலி பண்ணார். அந்த செய்தி போடுறான். இதுதான் நடந்தது. மதுவிலக்கு அமல்படுத்தி 34 உண்ணாவிரதம். சசி பெருமாள் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். தினத்தந்தி, நாம் தமிழர் கட்சி நடத்தின தினத்தந்தியில் ஆஸ்பத்திரி, ஏன் மருத்துவமனை போட்டால் கெட்டு போவான்? அது ரைட்டு. அதை விட ஒரு போய் விட்டான் பாருங்க, டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டான். தமிழகம் பூரா என் பேர் நல்லா பரவி இருந்தது. தியாகி நெல்லை ஜெவமணி இல்லத்தில் என்ன இந்த ஒரே போட்டில் காலி பண்ணிட்டார். என்னென்னா கைதுகளை இரவு 8 மணிக்கு தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அவர் மாற்றப்பட்டார். அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்த வீட்டு உரிமையாளர் மோகன்ராஜ் கேட்டுக்கொண்டதின் பேரில் நான் கேட்டுக்கிட்டேன், நான் போய் அவரை கைது பண்ணுங்கன்னு. உண்ணாவிரத இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளோம். வீட்டு உரிமையாளர் மோகன்ராஜ் அவர் வீட்டை காலி செய்ய சொன்னதாகவும், காலி செய்ய கூறியதாகவும், அவர் காலி செய்ய மறுப்பதாகவும், எனவே காலி செய்ய வேண்டும் என்று போலீஸுக்கு எழுத்து மூலம் புகார் கொடுத்தார். அதன் அடிப்படையில் தான் அவர் ஆம்புலன்ஸில் ஏற்றினோம் அப்படின்னு சொல்லி மூத்த காவல்துறை அதிகாரி சொன்னாராம். நான் அது சொல்லவே இல்லை. ஆனாலும் ஒரே நாள் நாம் தமிழர் சீப் ஆயுதனார பத்திரிக்கை ஒரே நாள் ஒரே செய்தி, பொய் செய்தியில் நம்மளை டோட்டல் டேமேஜ் பண்ணிடுச்சு. தமிழகம் பூரா இதுக்கு போனேன். ஏன் எதுக்கு இடம் கொடுத்தேன், அப்புறம் எதுக்கா நீ இந்த மாதிரிலாம் காலி பண்ண சொன்னேன், எதுக்கா போய் புகார் பண்ண சொன்னேன், என்ன பண்ணி சொல்லுகிறது? ஒரே நாள் ஒரே பொய் செய்தியில் டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டாங்க. சரி.